இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரைமணியில் பார்க்கலாம். சென்னையில் கொரோனா பரவல் அதிகரித்து வருவதால் கூட்டம் அதிகமுள்ள இடங்களில் பொதுமக்கள் முகக்கவசம் அணிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக வழிகாட்டு நெறிமுறைகளை தமிழக சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதில் மருத்துவமனைகளில் உள்ள காய்ச்சல் வார்டுகளில் போதுமான படுக்கைகள் இருப்பதை உறுதி செய்வதோடு நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் போது அவசரகால திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் பொது இடங்களில் கை கழுவுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவதுடன் இருமல் தும்மலின் போது டிஷ்யூ பேப்பரை பயன்படுத்துவதுடன் டிஷ்யூக்களை மீண்டும் சுகாதாரமாக அப்புறப்படுத்துவது குறித்தும் பொதுமக்களுக்கு அறிவுறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இத்தனை நாட்களாக மன உளைச்சலில் இருந்த தனக்கு விடுதலை கிடைத்ததாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் பாமக மாவட்ட செயலாளர், மாவட்ட தலைவர், ஒன்றிய நகர பேரூராட்சி நிர்வாகிகளுக்கான உறுப்பினர் அட்டை மற்றும் உறுப்பினர் படிவங்கள் வழங்கும் பணியை அன்புமணி ராமதாஸ் தொடங்கி வைத்தார். அப்போது பேசிய அன்புமணி, கட்சிக்குள் நிலவும் குழப்பம் தற்காலிகமானது என்றும் அது விரைவில் சரியாகிவிடும் என்றும் தெரிவித்தார். ராமதாஸின் கொள்கைகளை கடைபிடிக்குமாறு தொண்டர்களுக்கு அறிவுறுத்திய அவர் தன் மீது அபாண்டமான குற்றச்சாட்டை முன்வைத்தது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். பாமகவில் தொண்டனாகவே செயல்படுவேன் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். மருத்துவர் ராமதாஸ் மற்றும் கட்சித் தலைவர் அன்புமணிக்கும் இடையே முட்டல் மோதல்கள் நீடித்து வரும் நிலையில் மாவட்ட செயலாளர்களின் ஆலோசனைக் கூட்டம் சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்றது. விழுப்புரம், கடலூர், திருவண்ணாமலை உள்ளிட்ட 23 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் பேசிய அன்புமணி, ராமதாஸ் காட்டிய சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை மனதில் நிறுத்தி வேகமாக செயலில் இறங்குவோம் என கட்சியினரிடம் தெரிவித்தார். பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதாக அக்கட்சியின் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி கவலை தெரிவித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அக்கட்சியின் தலைவர் அன்புமணி ஆகியோருக்கு இடையே மோதல் நீடித்து வரும் நிலையில் தைலாபுரம் தோட்டத்திற்கு பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி வந்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாமகவில் தற்போது நெருக்கடியான சூழல் நிலவி வருவதால் தற்போது எந்த பதிலும் தன்னால் சொல்ல முடியாது என்றார். இருவரையும் ஒன்று சேர்க்க முயற்சிப்பேன் என்றும் ஜி.கே. மணி கூறினார். பாமக பொருளாளர் பொறுப்பிலிருந்து திலகபாமாவை ராமதாஸ் நீக்கிய நிலையில் அவர் அதே பொறுப்பில் தொடர்வார் என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திலகபாமா அதே பொறுப்பில் நீடிப்பார் என அறிவுறுத்தியுள்ளார். அத்துடன் பாமக அனைத்து நிர்வாகிகளும் அவருக்கு தொடர்ந்து முழு ஒத்துழைப்பு அளிக்கும்படி அன்புமணி கேட்டுக் கொண்டுள்ளார். இதன் மூலம் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணிக்கு இடையே கருத்து மோதல் உச்சத்தை எட்டியுள்ளது குறிப்பிடத்தக்கது. எந்த சிக்கலும் இருக்காது, யாரும் என்னை கேள்வி கேட்க முடியாது என பாமக பொருளாளர் திலகபாமா தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2016ஆம் ஆண்டு பாமகவின் துண்டை தோளில் போட்டது பதவிக்காகவோ பொறுப்பிற்காகவோ இல்லை என்றும், ராமதாஸ் நீக்கியது எதுவும் தெரியாது, பொதுக்குழுவால் நியமிக்கப்பட்டு பொருளாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் அதன்படி செயல்படுவதாகவும் கூறினார். பாஜகவிற்கும் பாமகவின் உட்கட்சி பிரச்சினைக்கும் எந்த தொடர்பும் கிடையாது என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த இவர், இது முழுக்க முழுக்க உட்கட்சி பிரச்சினை எனவும் அதில் தலையிடுவது சரியானதாக இருக்காது என்றார். மொழி குறித்த நடிகர் கமலஹாசனின் கருத்து வருந்தத்தக்கது என கூறிய நயினார் நாகேந்திரன், அதிமுக எம்பி யார் என்ற கேள்விக்கு எடப்பாடி பழனிசாமி தான் கேட்க வேண்டும் என்றார். அன்புமணி மற்றும் அவரது மனைவியால் பாமக நிறுவனர் ராமதாஸ் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக மாவீரன் வன்னியர் சங்க நிறுவனர் வி.ஜி.கே. மணிகண்டன் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் வழுவூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், வன்னியர் சங்க தலைவர் காடுவெட்டி குரு மருத்துவ படுகொலை செய்யப்பட்டதை போன்று ராமதாசுக்கும் ஆபத்து உள்ளது என்றார். ராமதாசுக்கு அவர் உருவாக்கிய 100 காடுவெட்டி குரு பாதுகாப்பாக இருப்பதாக கூறிய அவர், பாமகவை வழிநடத்தும் பக்குவம் அதனை உருவாக்கிய ராமதாசுக்கு மட்டுமே உள்ளது எனவும், குறுகிய காலத்தில் அன்புமணி பாமகவை அகற்ற முயல்வதாகவும் கூறினார். மதுரையில் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ள திமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினர் அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என கட்சித் தலைவர் மு.க.ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக தொண்டர்களுக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த கூடல் மாநகரம் மதுரையில் பொதுக்குழு கூட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் சிறைவாசத்தை சிரித்த முகத்துடன் ஏற்று நெருக்கடி நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் போட்டு வெற்றிகரமான இயக்கமாக திமுக செம்மாந்து நிற்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் பொதுக்குழுவில் கூடிடுவோம், பொது தேர்தலில் வென்றிடுவோம் என்றும் மு.க.ஸ்டாலின் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியகுளத்தில் ஒட்டப்பட்ட போஸ்டரால் பரபரப்பு ஏற்பட்டது. 68 ஜாதிகளை உள்ளடக்கிய
டிஎன்டி மக்களுக்கு ஒரே சான்றிதழ் வழங்கப்படும் என திமுக சார்பில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பாக கடந்த 2024இல் அரசாணை வெளியிட்டுவிட்டதாக கூறி ஏமாற்றியதாக பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இந்நிலையில் முதலமைச்சரின் மதுரை வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வராதே வராதே மதுரைக்கு வராதே என்ற வாசகத்துடன் பெரியகுளம் முழுவதும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஊக்கத்தொகை வழங்கி வருகிறார். அந்த வகையில் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதிக்கு 3 பேர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பாராட்டு சான்றிதழ்களையும் வழங்கினார். 3வது ஆண்டாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல் கட்டமாக 88 சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கு விஜய் பாராட்டு தெரிவித்து ஊக்கத்தொகை மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். நீட் குறித்து விஜய் பேசிய கருத்துக்கு தானும் உடன்படுவதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நீட் தேர்வுக்கு எதிராக தமிழகம் மட்டுமே போராடி வருவதாகவும் பயிற்சி என்னும் பெயரில் முதலாளிகள் பல ஆயிரம் கோடி சம்பாதிப்பதற்கு தான் நீட் வழி அமைத்து கொடுத்துள்ளதாகவும் விமர்சித்தார். மேலும் விஜயின் வருகையால் தனக்கான வாக்குகள் சிதறாது என்று குறிப்பிட்ட சீமான் தனக்கு போட்டியாக ஒரு தலைவன் கூட உலகத்தில் இல்லை என்று உறுதிபட தெரிவித்தார். நாட்டிற்கு தேவை என்பதால் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ளதாக மக்கள் நீதி மய்ய கட்சித் தலைவர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சருடனான சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் வேட்பாளர் மற்றும் வேட்புமனு தாக்கல் தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றார். மாநிலங்களவையில் தனது குரல் முதல் முறையாக ஒலிக்க உள்ளதாகவும் தமிழ்நாட்டுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து வருகிறேன் எனவும் கமல் கூறினார். கன்னடம் குறித்த தனது பேச்சுக்காக மன்னிப்பு கோர மாட்டேன் என்றும் இந்த விவகாரம் அரசியலாக்கப்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார். கன்னட மொழி குறித்தான சர்ச்சையில் மக்கள் நீதி மய்ய கட்சியின் தலைவர் கமலஹாசனுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் ஆதரவு அளித்துள்ளது. கமலஹாசன் கன்னட மொழி தமிழில் இருந்து பிறந்தது என்று சொன்னது பெரும் பேசும் பொருளாக மாறியுள்ளது. இந்நிலையில் கமலஹாசனுக்கு தமிழ் திரைப்பட நடிகர் சங்கம் ஆதரவு தெரிவித்துள்ளது. கன்னட மொழிக்கு எதிரானவர் போன்ற ஒரு மாய தோற்றத்தை சித்தரித்து அவதூறு பரப்புவது முற்றிலும் ஏற்கத்தக்கது அல்ல என்றும் திட்டமிட்டு பரப்பப்படும் அவதூறுகளை தடுத்து நிறுத்த முற்பட வேண்டும் என தமிழ் திரையுலகத்தின் சார்பாக தென்னிந்திய நடிகர் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளனர். திரைப்படங்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளால் வசூலிக்கப்படும் கேளிக்கை வரி 8%லிருந்து 4%ஆக குறைக்கப்பட்டுள்ளது. திரைத்துறையினரின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தமிழ்நாடு அரசு கேளிக்கை வரி 4%ஆக குறைத்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட படங்கள் திரையிடப்படுகிறது. இந்த படங்களுக்கான டிக்கெட் கட்டணத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் உள்ளாட்சி அமைப்பு கேளிக்கை வரி 8% வரை வசூலிக்கப்படுவதால் குறைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை பரிசீலனை செய்த தமிழக அரசு தமிழ் திரைப்படங்களின் கேளிக்கை வரியை குறைத்தது. மாநிலங்களவை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட உள்ள வேட்பாளர்கள் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் மாநிலங்களவையில் காலியாகும் 6 இடங்களுக்கான தேர்தல் ஜூன் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 6 இடங்களில் 4 இடங்கள் திமுகவிடமும் 2 இடங்கள் அதிமுகவிடமும் உள்ளது. இந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட இருக்கும் வேட்பாளர்கள் வரும் 2ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் யார் என்பது இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அதிமுக பொதுச் செயலாளர் வைகோவிற்கு மாநிலங்களவை உறுப்பினராக வாய்ப்பளிக்காதது வருத்தம் அளிப்பதாக துரை வைகோ எம்பி தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இருந்தபோதும் தமிழ்நாட்டின் நலன் கருதி கூட்டணியில் தொடர்வோம் என்றார். மொழி குறித்து கமல் கூறுவது 100க்கு 100 உண்மை எனவும் தற்போது இந்த விவகாரம் அரசியலாக்கப்படுவதாக துரை வைகோ தெரிவித்தார். இந்தியாவிலேயே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைவாக உள்ள மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் எனவும் அவர் கூறினார். சென்னை அருகே கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமையவுள்ள கோலடி பகுதி மக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். சென்னை அருகே திருவேற்காடு நகராட்சிக்குட்பட்ட கோலடி பகுதியில் உள்ள விளையாட்டு மைதானத்தில் பூந்தமல்லி, மாங்காடு, திருவேற்காடு ஆகிய நகராட்சிகளை இணைத்து ஒருங்கிணைந்த பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் அப்பகுதி மக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். அப்போது இதுகுறித்து தமிழக முதல்வரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவதாக அவர் கூறினார். வேலூர் அரசு மருத்துவமனையில் செவிலியரின் அலட்சியத்தால் பச்சிளம் குழந்தையின் கட்டை விரல் துண்டான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. முள்ளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த விமல்ராஜ் என்பவரின் மனைவி நிவேதாவுக்கு கடந்த 24ஆம் தேதி அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் அழகான ஆண் குழந்தை பிறந்துள்ளது. குழந்தையின் கையில் குளுக்கோஸ் ஏற்ற வலது கையில் ஊசி பொருத்தப்பட்டு அதன் மேல் டேப் ஒட்டப்பட்டதாக தெரிகிறது. பின்னர் ஊசியை அகற்ற முற்பட்ட செவிலியர் டேப்பை கையால் அகற்றாமல் கத்திரிக்கோலை பயன்படுத்தி துண்டித்தபோது எதிர்பாராத விதமாக குழந்தையின் வலது கை கட்ட விரல் துண்டாகியுள்ளது. இதனையடுத்து பிளாஸ்டிக் சர்ஜரி செய்வதற்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் குழந்தையை பெற்றோர் அழைத்துச் சென்றனர்.
நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் தொடர் கனமழை காரணமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வந்த சாலை தடுப்பு சுவர் மழை வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும் நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த சூறைக்காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது. இந்நிலையில் செலக்கனு கிராமத்திற்கு செல்வதற்காக ஆற்றின் ஓரம் புதிதாக கான்கிரீட் சாலையுடன் கட்டப்பட்ட தடுப்பு சுவர் முற்றிலும் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டது. மேலும் மழையின் தாக்கம் நீடித்தால் கிராம பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை போக்குவரத்து துண்டிக்கும் நிலை ஏற்படக்கூடும் என்பதால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அமனலிங்கேஸ்வர கோவிலை வெள்ளம் சூழ்ந்தது. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக திருப்பூர் மாவட்டம் உடுமலை அடுத்துள்ள திருமூர்த்திமலை பஞ்சலிங்க அருவியில் காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் அருவியில் குளிக்க 7வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடிவாரம் பகுதியில் உள்ள திருமூர்த்திமலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலை தற்போது வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் பூஜைகள் நிறுத்தப்பட்டு கோயில் ஊழியர்கள் சுழற்சி முறையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர் மழையால் உடுமலை அருகே உள்ள காட்டாற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக அமராவதி வனப்பகுதியில் 3 ஆறுகள் ஒன்றிணையும் கூட்டாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் தளிஞ்சியவயல், கீழானவயல் உள்ளிட்ட மலைவாழ் மக்கள் கூட்டாற்றின் குறுக்கே ஆபத்தான முறையில் ஆற்றை கடக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்டுள்ளனர். தண்ணீரின் சீற்றம் அதிகமாக உள்ளதால் ஆற்றை கடக்க சிரமம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் தங்கள் நலனை கருத்தில் கொண்டு கூட்டாற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கொடைக்கானலில் சாலையில் பழுதாகி நின்ற தனியார் பேருந்தில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கொடைக்கானல் மேல்மலை கிராமங்களான மன்னவனூர் மற்றும் கவுஞ்சி சென்ற தனியார் பேருந்து ஏரிச்சாலையில் பழுதாகி நின்றதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து துரிதமாக செயல்பட்ட போக்குவரத்து துறை சார்பு ஆய்வாளர் அப்பகுதி மக்கள் மற்றும் காவல்துறையினரை ஒன்று திரட்டி பேருந்தை தள்ளியதால் சாலை இயல்பு நிலைக்கு திரும்பியது. நீலகிரி மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பயணிகள் நிழற்கூடை கட்டடம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகியது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் தீவிரமடைந்து வரும் நிலையில் நீலகிரி மாவட்டம் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை பெய்தது. இந்நிலையில் தேவாலா அருகே அத்திக்கண்ணு பகுதியில் உள்ள பேருந்து நிழற்குடை கட்டடம் முற்றிலுமாக இடிந்து தரைமட்டமாகியது. பயணிகள் யாரும் இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. மேலும் தொடர் மழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து பல மாதங்களாகியும் சரி செய்யப்படாததால் நோயாளிகள் அவதியடைந்துள்ளனர். ஓசூர் அரசு மருத்துவமனையின் சுற்றுச்சுவர் 100 மீட்டர் தூரத்திற்கு இடிந்து விழுந்தது. இதனால் பொதுமக்கள் நோயாளிகள் ஆபத்தை உணராமல் அப்பகுதியில் சென்று வருகின்றனர். இதுகுறித்து நிர்வாகத்திற்கு தெரிவித்தும் எந்தவொரு நடவடிக்கையும் இல்லாததால் விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். முதுநிலை நீட் தேர்வை ஒரே ஷிப்டில் நடத்த உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. முதுநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வு ஜூன் 15ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இந்த தேர்வு ஆன்லைன் மூலம் நடத்தப்பட உள்ளதால் காலை மற்றும் மாலை என 2 முறை நடத்த முடிவு செய்யப்பட்டது. மேலும் 2 முறை நடத்தப்பட்டால் சிலருக்கு எளிதாகவும் கடினமானதாகவும் இருக்கும் என்பதால் ஒரே நேரத்தில் நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டது. இந்நிலையில் நீட் தேர்வு ஒரே நேரத்தில் நடத்தப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாதம் பாம்பை போன்றது எனவும் மீண்டும் தலை தூக்கினால் நசுக்கப்படும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்திற்கு பிரதமர் மோடி சென்றிருந்தார். இந்நிலையில் கராகட் என்ற இடத்தில் நடைபெற்ற பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர், ஆபரேஷன் சிந்தூர் பயங்கரவாதத்திற்கு எதிரான சிறு பொறிதான் என்றும் அவற்றிற்கு எதிரான போர் முடிவடையும் இல்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பயங்கரவாதம் பாம்பை போன்றது எனவும் மீண்டும் தலை தூக்கினால் நசுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். யாராவது எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்தால் வலுவான மற்றும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் ஏற்பட்டது. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2 நாள் பயணமாக ஜம்மு காஷ்மீர் சென்றார். அப்போது பேசிய அவர், ஜம்மு காஷ்மீர் வளர்ச்சியை நிறுத்த முடியாது என்றும் யாராவது எங்களுக்கு தீங்கு விளைவிக்க முயற்சி செய்தால் வலுவான மற்றும் தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்றும் கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்க திமுக எம்பி கனிமொழி தலைமையிலான குழு லாட்வியாவின் தலைநகர் ரிகாவிற்கு சென்றடைந்தது. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து பாகிஸ்தானின் பயங்கரவாத ஆதரவை உலகுக்கு அமல்படுத்தவும், ஆபரேஷன் சிந்தூர் நிலைப்பாடு குறித்து உலக நாடுகளுக்கு தெரிவிக்கவும் அனைத்து கட்சி எம்பிக்கள் கொண்ட 33 குழுக்களை மத்திய அரசு அமைத்தது. இதில் எம்பி கனிமொழி தலைமையிலான குழுவும் ஒன்று. இந்த குழுவினர் ரஷ்யா, ஸ்லாவோனியா, கிரீஸ் உள்ளிட்ட நாடுகளில் தங்கள் பணியை முடித்துக் கொண்டு லாட்வியாவின் தலைநகர் ரிகாவிற்கு சென்று சேர்ந்தனர். அவர்களை இந்திய தூதர் நம்த்ரா குமார் உற்சாகத்துடன் வரவேற்றார். ஒடிசாவில் 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய அமலாக்கத்துறை அதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார்.
அமலாக்கத்துறை துணை இயக்குநராக உள்ளவர் சிந்தன் ரகுவன்ஷி. இவர் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடுப்பு சட்ட வழக்கை முடித்து வைக்க புவனேஸ்வரில் உள்ள தொழிலதிபர் ஒருவரிடம் 5 கோடி ரூபாய் பேரம் பேசியுள்ளார். இதில் 2 கோடி ரூபாய் தருவதாக அவர் ஒப்புக்கொண்ட முதலில் 20 லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார். இந்நிலையில் தொழிலதிபரிடம் சிந்தன் ரகுவன்ஷி லஞ்ச பணத்தை பெறும்போது சிபிஐ அவரை கையும் களவுமாக பிடித்தது. இதனையடுத்து லஞ்சம் பெற்ற அமலாக்கத்துறை அதிகாரி சிந்தன் ரகுவன்ஷி கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் அவரிடமிருந்த பணத்தை பறிமுதல் செய்தனர். கர்நாடக மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கர்நாடக அணையிலிருந்து தமிழகத்திற்கு 5000 கனஅடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது. மைசூரு, மாண்டியா, சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதைத் தொடர்ந்து கபினி அணைக்கு நீர்வரத்து 18,000 கனஅடியாக உயர்ந்த நிலையில் தற்பொழுது அணையிலிருந்து தமிழகத்திற்கு 5000 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. மேலும் தொடர் கனமழை காரணமாக அணையிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குஜராத் அணிக்கு எதிரான IPL எலிமினேட்டர் சுற்றில் மும்பை அணி 20 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று குவாலிஃபயர் 2ஆம் சுற்றுக்கு முன்னேறியது. டாஸ் வென்ற மும்பை அணி முதலில் பேட்டிங் செய்தது. 20 ஓவர்களில் 5 விக்கெட் மட்டும் இழந்து 228 ரன்கள் குவித்தது. பின்னர் 229 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் குஜராத் அணி களம் கண்டது. தொடக்க வீரராக களமிறங்கிய கில் 1 ரன்னிலும், வாஷிங்டன் சுந்தர் 48 ரன்களிலும், சாய் சுதர்ஷன் 80 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இறுதியில் 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டை இழந்து 208 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 20 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதற்கான 2வது தகுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் அருகே அபாயகரமான நிலையில் உள்ள சாலையோர கிணறுகளால் விபத்து ஏற்படும் அபாய சூழல் நிலவுவதாக புகார் எழுந்துள்ளது. செமன் குடியிருப்பிலிருந்து கட்டாரிமங்கலம் செல்லும் குறுகிய சாலையோரம் முட்புதர்கள் சூழ்ந்த நிலையில் சுமார் 40 அடி ஆழமுள்ள தண்ணீர் இல்லாத கிணறுகள் உள்ளன. வளைவான சாலையில் தடுப்புகள் முறையாக இல்லாததால் வாகனங்கள் விபத்தில் சிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களில் மட்டும் சாலையோர கிணற்றில் கார் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் குழந்தை உட்பட 5 பேர் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்தது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குறிச்சி அருகே ஆசிரியை ஒருவரின் சம்பள பட்டியல் கோப்புகளில் கையெழுத்திட லஞ்சம் வாங்கிய விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அலுவலகத்தில் உள்ளவர் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. சின்னசேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் வட்டார கல்வி அலுவலகம் இயங்கி வருகிறது. இந்த அலுவலகத்தில் பணிபுரியும் இளநிலை உதவியாளர் மணிகண்டன் ஆசிரியை ஒருவரிடம் சம்பளம் கணக்கின் பட்டியல் கோப்புகளில் கையெழுத்து போடுவதற்காக லஞ்ச பணம் கேட்டு பேசும் ஆடியோ வெளியாகியுள்ளது. இதில் 8000 ரூபாய்க்கு பேரம் பேசி 6000 ரூபாய் லஞ்சம் வாங்கியது அம்பலமாகியுள்ளது. தற்போது இந்த ஆடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. சென்னை குரோம்பேட்டையில் வீடு புகுந்து 7 சவர நகையை திருடி சென்ற நபரை போலீசார் தேடி வருகின்றனர். பாரதிபுரம் பகுதியைச் சேர்ந்த மூர்த்தி என்பவர் பழ வியாபாரம் செய்து வருகிறார். இந்நிலையில் மூர்த்தியின் மனைவி சுமதி வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது மர்ம நபர் ஒருவர் வீட்டிற்குள் புகுந்து பீரோவில் இருந்த 4.5 பவுன் நகையை திருடியதுடன் சுமதியின் கழுத்தில் இருந்த 3 சவரன் தங்க செயினையும் பறித்துக் கொண்டு தப்பி ஓடிவிட்டார். இதுகுறித்து CCTV காட்சிகளை ஆய்வு செய்து மர்ம நபரை சிட்லப்பாக்கம் போலீசார் தேடி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கடன் தொல்லையால் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் விஷம் குடித்து தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. ஓமலூரை அடுத்த கொங்கரப்பட்டியைச் சேர்ந்தவர் ரீதா. கணவன் இறந்த நிலையில் மகன் மற்றும் மகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் திருச்செங்கோடு பகுதியில் தங்கி சமையல் வேலை பார்த்து வந்த ரீதா கந்துவட்டிக்கு கடன் வாங்கி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் கந்துவட்டி கொடுமை அதிகமானதால் மன உளைச்சலுக்கு ஆளான மூவரும் சொந்த ஊருக்கு வந்து குருணை விஷத்தை அருந்தி தற்கொலைக்கு முயன்றுள்ளனர். மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட மூவரும் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காஞ்சிபுரம் மாநகராட்சி நில அளவைகளை ட்ரோன் மூலம் பதிவிடும் பணிகள் துவங்கியுள்ளது. இந்தியா முழுவதும் நில ஆவணங்களை நவீனமயமாக்கும் முறையினை மத்திய மாநில அரசுகள் ஒன்றிணைந்து மேற்கொள்ள திட்டமிட்டு அதற்காக நக்ஷா எனும் திட்டம் தயாரிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 80 இடங்களில் இருந்து ட்ரோன் மூலம் நில அளவை பதிவு செய்யும் பணிகள் துவங்கப்பட்டுள்ளது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உடும்பு வேட்டையாடிய தந்தை மற்றும் மகனை வனத்துறையினர் கைது செய்தனர். தேக்கம்பட்டியில் உள்ள வட்டக்காடு வனத்தில் அரிய வகை விலங்குகள் உள்ளன. இவற்றை பாதுகாக்க வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தபோது 2 நபர்கள் வளர்ப்பு நாயை கொண்டு உடும்பு வேட்டையாடியது தெரியவந்தது. அவர்களை பிடித்து விசாரித்தபோது காத்தான் என்பவரும் அவரது மகன் அருள்குமாரும் உடும்பை வேட்டையாடி சமைக்க முயன்றது தெரியவந்தது. வனத்துறை அதிகாரிகள் இருவரையும் கைது செய்தனர். தமிழகம் முழுவதும் பல்வேறு வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அருகே மருத்துவ கழிவுகள் எரியூட்டும் நிறுவனம் உள்ளது. இங்கு தமிழ்நாடு முழுவதும் மாநகர மற்றும் மாவட்ட காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட 4 கோடி மதிப்புள்ள சுமார் 3520 கிலோ கஞ்சா மற்றும் 250 கஞ்சா சாக்லேட் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் எரித்து அழிக்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து போதைப் பொருள், கஞ்சா உள்ளிட்ட விற்பனைகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர்.
திருச்சி மாவட்டம் கல்லணை அருகே சரித்திர பதிவேடு ரவுடி சராமரியாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளைக்குடு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் என்பவரது மகன் பிரவீன் கடந்த 2022ஆம் ஆண்டு கொலையுண்ட கபடி வீரர் பிரகாஷ் என்பவரின் நினைவாக கபடி போட்டியை முன்னின்று நடத்தியுள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த சரித்திர பதிவேடு மற்றும் ரவுடி அசோக்குமார் என்பவர் நண்பர்களுடன் சேர்ந்து குடிபோதையில் பிரவீன் வீட்டு முன் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. தருமபுரி மாவட்டத்தில் நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தியுள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் விவசாயிகளுடன் மாவட்ட ஆட்சியர் கலந்துரையாடல் நடத்தினார். அப்போது நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் வியாபாரிகள் டன் கணக்கில் கொண்டுவரும் மூட்டைகளை முதலில் எடுத்துக் கொள்கின்றனர் என்று குற்றம் சாட்டினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே முதல்வர் குறித்து அவதூறாக பேசியதாக பெண் சாமியார் ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். போச்சம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த தணிகவேலன் என்பவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். அதில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை பற்றி காட்டாகரம் சாமியார் கீதா என்பவர் அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்குமாறு புகார் மனுவில் தெரிவித்திருந்தார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஊருக்குள் உலா வந்த கரடி ஒன்று கோயிலின் இரும்பு கதவை உடைக்க முயன்ற முடியாததால் திரும்பி சென்ற சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. காட்டேரி பகுதியில் பகல் இரவு என பாராமல் சர்வசாதாரணமாக வலம் வந்த கரடி இரவில் அங்குள்ள கோவிலின் இரும்பு கோட்டை உடைக்க முயன்றது. இரும்பு கேட்டை உடைக்க முயன்றது. வெகு நேரம் போராடி முடியாததால் அதிருப்தியடைந்த கரடி முயற்சியை கைவிட்டு திரும்பி சென்றது. இந்த காட்சி வைரலாகி வரும் நிலையில் வனத்துறை கரடியை பிடித்து அடர்ந்த வனப்பகுதிகள் விட வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனுமதியின்றி செயல்படும் கல்குவாரி கிரஷர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மணல் உரிமையாளர்கள் சம்மேளனத்தின் தலைவர் செல்ல ராஜாமணி என்பவர் இந்த மனுவை அளித்துள்ளார். அதில் கரூரில் உரிய அனுமதி பெறாமல் 100க்கும் மேற்பட்ட கிரஷர்கள் முறைகேடாக செயல்பட்டு தரமற்று எம்சாண்ட் உற்பத்தி செய்து விற்பனை செய்வதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக குறிப்பிட்டு மனு அளித்துள்ளார். பொதிகை அதிவிரைவு ரயிலில் சிறிய மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தென்காசி மாவட்டம் செங்கோட்டையிலிருந்து சென்னை எழும்பூருக்கு செல்லும் பொதிகை அதிவிரைவு ரயிலில் தற்போது உள்ள ஒரு முன்பதிவு பெட்டியை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக 3ஆம் வகுப்பு குளிர்சாதன பெட்டியை இணைக்க தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. மேலும் இந்த மாற்றமானது வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி முதல் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கொழும்பு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வீசிய சூறாவளி காற்றால் பல இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் அப்பகுதி முழுவதும் இருளில் மூழ்கியது. கொழும்புவின் கிரேன்பாஸ் பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் 6 வீடுகள் சேதமடைந்துள்ளன. அத்துடன் பலத்த காற்றினால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். மேலும் கண்டி, நுவரெலியா, காலி, மாத்தாரை ஆகிய மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்கப்பட்டனர். இலங்கையின் காலி மாவட்டத்தின் பழப்பிட்டி கடல் பகுதியில் கடல் சீற்றம் பலத்த காற்றினால் மீன்பிடி படகு கவிழ்ந்தது. இதனால் நடுக்கடலில் தத்தளித்துக் கொண்டிருந்தவர்களை மீட்புப் படையினர் ஹெலிகாப்டர் உதவியுடன் மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். இலங்கையின் முல்லைத்தீவு பகுதியில் தேனீக்கள் கொட்டியதில் 60க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயமடைந்தனர். இலங்கையில் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 வாரங்களாக பலத்த காற்று வீசி வருகிறது. இந்த நிலையில் முல்லைத்தீவில் உள்ள ஒட்டுசுட்டான் வித்யாலயா பள்ளியில் உள்ள கட்டடத்தின் மேல் பகுதியில் இருந்த தேனீக்கள் கூடு பலத்த காற்று காரணமாக கீழே விழுந்தது. இதனால் கூட்டில் இருந்த தேனீக்கள் கலைந்து மாணவர்கள், ஆசிரியர்களை கொட்டியது. இதில் 63 பேர் காயமடைந்து அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 3 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இலங்கையின் கதிர்காமம் முருகன் கோவிலுக்கு பாத யாத்திரையாக செல்பவர்கள் மட்டக்களப்பை வந்தடைந்தனர். வரலாற்று பிரசித்தி பெற்ற கதிர்காமம் முருகன் ஆலய ஆடிவேல் விழாவினை முன்னிட்டு யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு உள்ளிட்ட 7 மாவட்டங்களைச் சேர்ந்த 815 பக்தர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து பாத யாத்திரையாக செல்கின்றனர். இவர்கள் தற்போது மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரத்தியனர் வந்தடைந்தனர். இவர்கள் வரும் 20ஆம் தேதி உகந்தைமலை முருகன் கோவிலில் இருந்து காட்டு வழிப்பாதை திறக்கப்படும் போது பயணித்து 25ஆம் தேதி கதிர்காமம் கோவிலை சென்றடைவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் இந்திய வீரர் குல்வீர் சிங் முதலிடத்தை பிடித்தார். 26வது ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டி தென்கொரியாவின் குமி நகரில் 31ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்நிலையில் ஆண்களுக்கான 5000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதில் இந்திய வீரர் குல்வீர் சிங் கலந்து கொண்டு முதலிடத்தை பிடித்தார். அவர் பந்தய தூரத்தை 13.2478 என்ற நேரத்தில் கடந்து தங்கப்பதக்கத்தை வென்றார்.